Good afternoon students. Today we are going to see about the applications of heat of combustion. பாருங்கப்பா அதனுடைய interpretation ஒரு example equation கொடுத்திருக்கான் பாரு. Carbon plus hydrogen gives methane. கார்பன்ங்கிறது கிராஃபைட் ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் H2 gives என்ன சொல்கிறாங்கப்பா CH4 பேஜ் நம்பர் 205 ஓகே இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் வந்து நமக்கு கம்பஷன் சப்ஸ்டன்சஸ்லாம் எப்படி சொல்கிறாங்கப்பா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்தா வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ H0 மேலே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், இங்கே வந்து -285.8ன்னு கொடுத்துருக்கான். மைனஸ் சிம்பிள் வந்துச்சுனாவே அது என்ன அர்த்தம்ப்பா ஹீட் வந்து இவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கார்பன் கூட ஆக்சிஜன் நமக்கு சேர்றப்ப கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. தென் இங்கே டெல்டா H0ஓட வேல்யூ -393.5. நெக்ஸ்ட் மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன கொடுக்குதுப்பா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். தென் டெல்டா H0 இஸ் ஈக்குவல் டு -890.4ன்னு அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இங்கே அடுத்தது பாருங்கள் மீத்தேன் எப்படி ஃபார்ம் ஆகும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து ஹீட் ஆஃப் அங்கே டெல்டா H0 எவ்வளோ +890.4. ஓகே இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறான்ப்பா ஈக்குவேஷன் நம்பர் 2 × 2 + 3 + 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுப்பா உங்களுக்கு சம்மேஷன் -74.7 kJ/mol. ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் திருப்பிக்கோங்கப்பா.